அபிராமி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்தில் யாருக்கெல்லாம் லவ் வரும், யாரெல்லாம் லவ்வில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொது பலனை பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் ஆடியோ தொகுப்பில் போடுறதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. சிறப்பு பலன்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். இருந்தால் கூட இந்த ஜனவரி 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்குற பொழுது எந்த லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களாக இருந்தாலும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அதுலேயும் குறிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத பொது பலன்களை இந்த ஆடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே காதல் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான வார்த்தை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமான ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட பல பேருக்கு அது வேதனையாகவும் துன்பமாகவும் இருந்துகிட்ருக்குது. எது எப்படி இருந்தாலும் காதல் என்பது மனிதனுடைய ஆண் பெண் இருபாருடைய வாழ்க்கையிலும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு செயலாக போய்விட்டது. இன்றைக்கு இந்த காதல் யாருக்கெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகும், எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருந்தால் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வருங்காலங்களில் என்னுடைய வீடியோலையோ அது ஆடியோ தொகுப்புலையோ நான் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் கிரகநிலைகளில் யாரெல்லாம் என்னென்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷப லக்னம், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் சீக்கிரம் நிறைவேறுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண் பெண் இருபாளர் யாராக இருந்தாலும் சிம்மம், கன்னி, துலாலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அடுத்தபடியாக நீங்கள் விருச்சக லக்னம், மகர லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. அடுத்து கும்ப லக்னத்தில், மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாக்கி இருக்கக்கூடிய 12 லக்னங்களில் மேஷ லக்னத்தில், தனுசு லக்னம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த லவ்வில் நிறைய பிரேக் அல்லது பிரேக்கப் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட இந்த 12 லக்னத்தில் 10 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லவ்ங்கிற வார்த்தையே சந்தோஷகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வருஷம் அமையும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இருப்பினும் இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது வரைக்கும் லவ் இல்லைன்னா கூட அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் குறிப்பாக ரிஷப லக்னத்தில், இப்போ நான் சொல்கிறேன், ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும்போதே 5ஆம் அதிபதி அஃபேர்ஸ்க்கான புதன் 8ல் இருக்கார். அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இந்த வருஷம் ஆரம்பத்தில் பிரேக் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும்.
அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு. 5 என்பது காதல் ஜோதிட சாஸ்திரத்தில். அந்த குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, அவரே 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால லவ் சீக்கிரம் நிறைவேறும், அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்தபடியாக கன்னியா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக சனி வர்றார். அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி தொடர்பு கொண்டாலே அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. இது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உண்டு, ஒரு சிலருக்கு அது மேரேஜ்லேயும் முடியும். அடுத்தபடியாக நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி நாளில் இருந்தால் கூட அவர் சூரியனுடைய நட்சத்திரம் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், தகவல். டெய்லி நீங்கள் சேட் பண்ணிகிட்ருப்பீங்க, அல்லது மெயில் அனுப்பிச்சிட்ருப்பீங்க, அல்லது எனி சோசியல் மீடியாவில் கான்டாக்ட்லேருந்து உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக துலா லக்னத்துக்கு அப்புறம் நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி குருவே 2ஆம் அதிபதியாகி 3ல் இருக்கிறாரு. அவரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டே லவ் பண்ணுவீங்க, சம்பாத்தியம் பண்ணிட்டு லவ் பண்ணுவீங்க. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்தபடியாக நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11. 5 அஃபேர்ஸ்னால் கூட சுக்கிரன் 11. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாவது. ஆக உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 5 அதிபதி புதனே 8ஆம் அதிபதியாகி 11ல் இருக்கார். 5 காதல், 8 அதில் நிறைய அப்டக்கிள்ஸ், 11 சக்ஸஸ். அது மட்டும் இல்லை, 11 உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. அவரும் இந்த வருஷம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சந்திரன்னா ஃபாஸ்ட் அண்ட் குயிக்குன்னு அர்த்தம், சனின்னா டிலேன்னு அர்த்தம். எவ்வளோ வேகமாக லவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாகவும் சில மன வருத்தங்கள் இருந்தால் கூட இறுதியில் அதுவும் சக்ஸஸ் இந்த வருஷம். ஆக 12 லக்னங்களில் 10 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கே மேஷம், தனுஷு, மேஷ லக்னம்னா சிம்மம், மேஷ லக்னம் என்றால் செவ்வாய். உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக சூரியன் 9ல் இருந்து அவர் சுக்கிரன் ஸ்டாரில் இருக்கார், சுக்கிரன் 8ல் இருக்கார். அப்படியே இருக்கக்கூடிய காலங்களில் 8 மன வருத்தம், வேதனை, அசிங்கங்கள், பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழ்நிலை உங்களுடைய லெவலில் இருக்குது. நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தாலும் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்தால் கூட அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில், கேது 12 இஸ் எ செப்பரேட் ஆர் பிரேக் அல்லது பிரேக்கப், இது இருந்துக்கிட்டே இருக்குது. இது அத்தனையுமே பொது பலன் தான். ஆக லவ் சக்ஸஸ் ஆகுறவங்க யாரும் பெருசாக சந்தோஷப்பட வேண்டாம். இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். இது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை பொறுத்து மாறுபடும். இதுலேயும் லவ் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆண் பெண். ஸோ 2 பேருடைய ஜாதகமும் கோயின்சைட் ஆனால் தான் உங்களுடைய லவ் ப்ராக்ரஸ் ஆகும், அது மேரேஜில் முடியும், அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு பக்கத்தில் அது பிரேக்கப்லேயோ அல்லது மன வருத்தத்திலேயோ அல்லது அன்சாட்டிஸ்ஃபைட்லேயோ இருந்துக்கிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு யாராக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஆண் பெண் இருபாலருமே மகாலட்சுமியை கும்பிட்டு வரணும். இது எல்லாத்துக்கும் மேலே ஞாயிற்றுக்கிழமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எனி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஞாயிறு என்பது சூரியன், சூரியன் என்பது காதல். அவர் காதலுக்கு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திருமணம், அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள், இது அத்தனைக்குமே அதிபதியாவார். அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அன்றைக்கி முடிஞ்சால் சிவ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கும்
நிறைய வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். இந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தும். நன்றி, வணக்கம்.